கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்பாக பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்தது. கூட்டணி அமைச்ச பிறகும் அந்த சர்ச்சையானது நீடித்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா யார் கூட்டணியுடைய தலைமை என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய தினம் பார்த்தா கூட அமித்ஷா அவர்கள் கூட தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய ஆட்சி, அதாவது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து மீண்டும் தமிழ்நாட்டு அரசியல ஒரு சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆர்பி உதயகுமார் எங்கேயாவது ஆள் இருக்கானான்னு பாருங்க. முதல் டிஆர்பி மாண்புமிகு அமைச்சர் பேசுனதுக்கு ஏதோ கார்ட்டூன் போட்டாருக்கு. வந்து பார் குந்துபார்னு குதிச்சான். மதுரைக்குள்ள வந்துருவியா பெரிய வீராதி வீரன் எடப்பாடி பழனிசாமி உன்னையெல்லாம் கொத்தடிமைன்னு அமித்ஷா சொல்லிட்டாரா? மானம் வெக்கம் சூடு சொன்னதுக்கா இல்லை ஏதாவது ஒரு முறை கயிறு கடை உங்களுக்கு மானம் கட்டவில்லை. எவ்வளவு பெரிய அதிமுகடா! புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் சாதாரண சாமானிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம். லேடியா மோடியாண்டு மோடிய விரட்டின புரட்சித்தலைவர் அம்மா காத்த இயக்கம். எம்ஜிஆர் அண்ணாவுடைய படத்தை அந்த கொடியில போட்டு அந்த கட்சிக்கு அதிமுகன்னு பேர் வச்சு நீங்கெல்லாம் அண்ணாண்டா யாருன்னே தெரியாத ஒரு களவாணி பயலுக்கு அமித்ஷா உங்களை கொத்தடிமையா டெல்லிக்கு வர வச்சு நீ நான் தமிழ்நாட்டுக்கு நிதி வாங்க போயிருந்தேன் அப்படி எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்து அதெல்லாம் கிடையாது. ட்விட்டர்ல மறுநாள் அமித்ஷா போடுறாரு, டிஆர்பி ராஜா ஏதோ கார்ட்டூன் போட்டான்னு கொந்தளிச்சு மானம் கட்ட நாய்களா. எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அமித்ஷாவை சந்தித்து விட்டு என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுக்கு நான் கல்வி நிதி வாங்க போயிருந்தேன், ஜிஎஸ்டி நிதி வாங்க போனேன், கேட்டு போனேன். நிதியமைச்சர்கிட்ட கேட்காம உள்துறை அமைச்சர்கிட்ட கேட்டாராம். நாடகத்தை போட்டாரு. அதெல்லாம் கிடையாது, டியூட்டில போடுறாரு அமித்ஷா. அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும். வாயை பொத்துக்கிட்டு இருந்தியே, அதுக்கு பின்னாடி மதுரைக்கு சென்னைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தியில் வடை பாயாசம் அப்பளெல்லாம் தின்னுட்டு அமித்ஷா உங்களை கொண்டு உட்கார வச்சு அதிமுக பாஜக தேசிய கூட்டணி ஆட்சி இந்தியில அமித்ஷாவுக்கு ஹிந்தி பேச தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. எடப்பாடிக்கு புரியல. பக்கத்துல யாராவது ஒரு ஆளை விட்டு கேட்க சொல்லிட்டு என்ன பேசுறாரு கேட்டு ஒரு நிருபர்கிட்ட மைக்க வாங்கி அமித்ஷா சொல்றது தவறு, அதிமுக தனித்துதான் ஆட்சி, அதிமுக கட்சியில கூட்டணி சேரும், கூட்டணி மந்திரி சபை கிடையாது, கூட்டணியில மந்திரி பங்கும் கிடையாது அப்படின்னு அறிவிக்கிறதா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி மிக பெரும் தலைவனாக மாறியிருக்கும். ஆனா அதுக்கு மறுநாள் விளக்க 2 நாள் கழிச்சு அமித்ஷா சொன்னது தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள். யாரு? இந்த விளக்கண்ண கருப்பைங்க உதயகுமார் மாதிரி ஆளு. மறுநாள் பேட்டி. நான் ஜெயக்குமாரை பாராட்டுறேன். உண்மையிலே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் முட்டு கொடுக்கல. இப்படி இவ்வளவு கேவலமா முட்டு கொடுக்கல உங்களை மாதிரிலாம். நீங்களா என்ன பிறவி, என்ன பிறவினே தெரியல. உங்க ரத்தத்தை எடுத்து ஜீன் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உதயகுமார்லாம் எதுக்கு முட்டு கொடுத்து பேச வேண்டியதாடா? மானக்கட்ட வேலையா? எவ்வளவு பெரிய கட்சி அதிமுக. தமிழ்நாட்டில் கால் உண்ட முடியாம பாஜக உங்களை உங்க தோல் ஏறி உங்க காதை கடிக்க பார்க்கிறான். புரியல உங்களுக்கு? சரி, மதுரைக்கு முருகன் மாநாட்டுக்கு பாஜக நிர்வாகிகளை சந்திக்கிறதா அதிமுக பாஜக கூட்டணி தான் சொல்லிட்டு போய் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு போனானே, அப்பயும் மலுப்புறீங்க. இப்ப தெளிவா கூப்பிட்டு இன்னைக்கு எல்லா பத்திரிகையிலும் எல்லா சேனல்லையும் தொலைக்காட்சியில் வந்திருக்கு. அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, அதில் முக்கியமாக பாஜக பங்கு வகிக்கும் அமைச்சரவையில்
எடப்பாடி பழனிசாமி ஊர்ல இருக்கியா இல்லையா? வீராதி வீரன் டிஆர்பி ராஜாவை எடுத்து பேசின உதயகுமார் ஊர்ல இருக்கியா இல்லையா? அதிமுக தொண்டை கொதிச்சு போயிருக்காண்டா. தமிழிசை பேட்டி கொடுக்குறாங்க இன்னைக்கு. கூட்டணி என்ன கூட்டணி? தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி இருக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்சியா? மந்திரி பதவி கொடுக்குற அளவுக்கு ஒரு கட்சியா? விட்டுருவோமா நாங்க? எம்ஜிஆர் தொண்டை விட்டுருவானா? அம்மாவுடைய தொண்டை விட்டுருவானா? என்ன தமிழிசை பேசுறாங்க? இல்ல அது சொன்னது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். இன்னைக்கு அமித்ஷா பேட்டியில சொல்லல. என்ன சொல்றாரு? கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தெருவில் விடுறதுக்கு பிளான் போட்டிருக்கான் பாஜக. இன்னைக்கு பேட்டியில சொல்றாரு, அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை உறுப்பினர்கள் தேர்வு செய்வார்கள் முதலமைச்சரை. அதிமுக தலைமையில கூட்டணி, ஆனா ஆட்சி தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி ஆட்சி. முதலமைச்சர் யாரு? முதலமைச்சர் சொல்லல. அப்ப அடுத்து கேட்கிறேன், தாவேகா வருமா? இன்னும் தேர்தலுக்கு நாள் இருக்கு, வரலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க என்ன சொல்லிட்டு வர்றோம்? தாவேகா தவக்கலை, அரசியல் தவக்கலை கட்சி. ஜோசப் விஜய் டெஸ்ட் பேபி, அதாவது சோதனை குழந்தை மூலம் பிறந்த குழந்தை. பாஜக பெற்றெடுத்த சோதனை குழந்தை. அந்த சோதனை குழந்தை உண்மையிலேயே பெரியார சொல்லுதா? டாக்டர் அம்பேத்கர் பேசுதா? அம்பேத்கர் வழிகாட்டி, அரசியல் வழிகாட்டி. பெரியார் எங்களுக்கு அரசியல் வழிகாட்டி, அண்ணா எங்களுக்கு அரசியல் வழிகாட்டி. முருகபக்தர் மாநாட்டில் அண்ணாவின் பெரியாரின் இழிவாக பேசுகிறார். தாவேகா கட்சி ஜோசப் விஜய் ஏன் கண்டிச்சு பேசுற? இது வரைக்கும் உனக்கு பெரியார் வழிகாட்டின்னு சொன்னாரு, பேசிருக்கணும்ல. அண்ணா உனக்கு சிந்தனையாளர் சொன்னாரு, பேசிருக்கணும்ல. கொகைன் சாப்பிட்டு படுத்துட்டியா? கொகைன் வழக்கில் மாட்ட போறார். பல நடிகர்கள் மாற்றாங்க, அதுல அவர் மாட்ட போறார். கொகைன் பார்ட்டி விஜய். இந்த புஷியா அவரை விட்டாவது கண்டிக்கலாம்லப்பா. கண்டிக்க மாட்ட. பாஜக கடைசியில் இன்னைக்கு அமித்ஷா பேட்டியில் என்ன? தாவேகா விஜய் கடைசி நேரத்தில் விஜய் தான் வாண்டா வர இடத்துல இருக்காரு. எடப்பாடி எப்படி அவங்க மகன் விமானம் வாங்குறதுல ஊழல் பண்ண வழக்கில் மாட்டி சீரழிஞ்சு அந்நிய செலவழிக்க மாட்டினதுனால தானே திகார் ஜெயிலுக்கு மனங்கன அனுப்புவா, ஓ சம்பந்திய புலன் செயலுக்கு அனுப்புவா, கூட்டணிக்கு வர்றியான்னு சொல்லி மிரட்டி தானே எடப்பாடி பழனிசாமியை கூட்டணியில் சேர்த்த. அதே மாதிரிதான் இப்ப விஜய் வருமான வரித்துறமாக வரி மூலமாக தான் நீ இழுத்து கட்சி இந்த சோதனை குழந்தைய பிறக்க வச்சு அதுக்கு பேர் தாவேகாண்டியா வச்சுக்கிட்ட. இப்ப அவர் எப்ப வானாலும் வரணும். இன்னைக்கு அமித்ஷா பேட்டில் ஒண்ணு பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு பாத்தீங்களா? கடைசி நேரத்தில் தேர்தலுக்கு நாள் இருக்கு, விஜய் வரலாம். இப்ப என்ன திட்டம்? பாஜக திட்டம். அதிமுக தொண்டன் கொதிச்சு போயிருக்கான். புரிஞ்சுக்க, புரியாதவன உதயகுமார் மாண்டி பிராடுக்காரன் பித்தலாட்டுக்காரன் மந்திரி பதவி வச்சு எப்படியாவது எச்சிக்கல்ல மாதிரி நக்கி பிழைக்கலாம்ன்ற 4 பேர் வேண்டாம் ஆதரிக்கலாம். கூட்டணி மந்திரி சபையினால் நாங்க இருப்போம்ல, மந்திரியா இருப்போம்ல, எச்சிக்கல்ல மாதிரி நாங்களும் புறைக்கு தும்போம்ல. இப்படி போய்தான் அங்க இருக்கா. ரோசவன் நம்ம அமித்ஷா 3 தடவை பண்ணுவாங்க. 3 தடவை சொல்றாரு அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான். தாவேகாவை கடைசி நேரத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமியை கழட்டி விட்டு அதுக்கடையில் அதிமுகவை கட்சியை க்ளோஸ் பண்ணிடுறது. நயனா நாகேந்திரன் மூலமாக முன்னாள் அமைச்சர்களை பூராத்தையும் இழுத்துறது. செங்கோட்டையன் ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி டெல்லிக்கு போனாரு, நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு, மத்திய பாதுகாப்பு கூட போட்டாங்க. இப்ப என்ன ஆனாரு? எடப்பாடியை மிரட்டு இருக்காங்க செங்கோட்டையன். அதனாலதான் முதலமைச்சர் எடப்பாடி இதுவரைக்கும் சொல்லல. ஆட்டு முழுக்க அண்ணாமலை தனித்து பாஜக ஆட்சி. புரிஞ்சுட்டீங்களா? தாவேகா என்ற கட்சியை கலைச்சிட்டு தமிழ்நாடு பாஜக தலைவராக விஜயை போட்டு முதலமைச்சர் விஜய் அது கடைசி நேரத்தில்
அதிமுகவை க்ளோஸ் பண்றது. 2026 அதிமுக என்ற மிகப்பெரிய எம்ஜிஆரால் அம்மாவால் கட்டி காக்கப்பட்ட பூனாவரி சுகுமாரனும் வத்தலக்குண்டு ஆறுமுகமும் சிந்திய ரத்தத்தால் உருவான ரெட்டலையை முடக்குறதா பாஜக திட்டம். எம்ஜிஆர் தொண்டை தூங்குவானா? கேட்கிறேன். நாடோடி மன்னனும் மன்னாதி மன்னனும் உரிமை குரலும் படம் பார்த்து, மாட்டுக்கார வேலை ரிக்ஷாக்கார மீனவ நண்பன் படம் பார்த்து எம்ஜிஆர் ரசிகர் இன்னும் உயிரோடு இருக்காண்டா. பாஜக காரங்களா, உங்களுக்கு தெரியுமா அந்த வரலாறு? இன்னும் அந்த ஏழை மக்களுடைய குடியிருந்த கோயிலாக எம்ஜிஆர் இருக்கிறார். அவன் எப்படா தாமரைக்கு ஓட்டு போடுவான்? ரெட்டலை அழிப்ப அதிமுக அழிப்ப எடப்பாடி ஒத்துக்கலாம், ஆர்பி உதயகுமார் போன்ற கொத்தடிமையில் ஒத்துக்கலாம். ரோசமுள்ள மானமுள்ள 1.5 கோடி அதிமுக தொண்டை பிஜேபி ஓடோட விரட்டுவான். எச்சரிக்கை உங்களுக்கு பாஜக. இன்னைக்கு என்ன திமிரு ஆணவம் இருந்தா அமித்ஷா தமிழ்நாட்டு வரலாறு தெரியாம திமுக 2024 வீட்டுக்கு அனுப்புவாராம். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியா நடக்குமா? உறுதியா சொல்றேன். நான் எலக்ட்ரானிக் மிஷின்ல ஃப்ராட் பிளான் பாக்குறியா? வாக்கு என்னணும்ல, வாக்கு எண்ணுகிற இடத்துல பாஜக 214 தொகுதியில் வெற்றி அறிவிச்சுட்டு அதிகாரி வெளியே வந்துட முடியுமா? பாஜக காரி வெளியே வந்துட முடியுமாடா? ஒரு ஓட்டு மிஷின் இருக்காது. நீ ஓட்டுல ஃப்ராட் பண்ணனா, குத்துறதெல்லாம் உதயசூரனுக்கு குத்துனால தாமரைக்கு கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணிட்டு வரலாம் தானே தைரியத்தில் அமித்ஷா பேசுற. மராட்டியத்துல ஃப்ராடு, டெல்லியில ஃப்ராடு, அங்க உன்னை சந்திக்கிறதுக்கு ஆள் இல்லை. இங்க பாஜக பூத் ஏஜென்ட் போட ஆள் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் பூத் ஏஜென்ட் போட ஆள் அமித்ஷா தெரிஞ்சுக்க. நீ அதுக்கு மேல போட்டு வாக்கு எண்ணிக்கை மையத்தில் எண்ணும் போது திராவிட இயக்கத்தை சேர்ந்த மோதுறதுக்கு பாஜக தமிழ்நாட்டில் ஆள் இருக்கானா? ஓட்டு எண்ணிக்கை எண்ணிட்டு நாங்க கையெழுத்து போட்டு வந்துரும் பண்ணிக்கிற ஒரு மிஸ்ரம் இருக்காது. தமிழ்நாட்டில் அறிவிச்சுட்டு போடா திமுக வெற்றின்னு சொல்லிட்டு அதிகாரியை கையெழுத்து வாங்கி தாண்டா வெளியே அனுப்புவோம். நாங்க வடக்க வேற, நாங்க வேற, தமிழ்நாடு வேற. அதான் சொல்லிட்டேன். எப்பயுமே தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி எப்பயும் தமிழ்நாடு அவுட் ஆஃப் டெல்லி கண்ட்ரோல். மக்களை சேர்ந்து பேசுனா எவ்வளவு தைரியம் திமிர்ல அமித்ஷா சொல்ற அதிமுக காரர் மாதிரி எங்களை திராவிட இயக்கத்தை சேர்ந்து திராவிட இயக்கம்டா. கொத்தடி மாதிரி உதயகுமார் போன்றவைகளை வச்சுட்டு கணக்கு போடாத. கடைசியில எடப்பாடி பழனிசாமியை கலட்டி விடுறதுக்கு திட்டம், அதிமுக க்ளோஸ் பண்றதுக்கு திட்டம். தமிழிசை இன்னைக்கு அப்படியே பேசுற, அப்படியே பல்ட்டி அடிக்கிறாங்க. கூட்டணி என்ன கூட்டணி? தமிழ்நாட்டில் கூட்டணி மந்திரி சோதனைக்கு இருந்திருக்கா? 1959 மதுரை நகர சபைக்கு நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்க தவிர கூட்டணி அமைச்சர். முதல் கூட்டணி தமிழ்நாட்டில் அதுதான். அன்னைக்கு தேவசகாயன் ஒருத்தர் நம்முடைய தேவர் அவர்கள் சேர்மனா தேர்வு செஞ்சார். 62 அண்ணா தலைமையில் கூட்டணி, அது வெற்றி பெறல. திமிங்கலகத்தை நாங்க பிடிக்க போன ஓட்ட படகுல போயிட்டோம்னு அண்ணா சொன்னார். காங்கிரஸ் என்ற திமிங்கலம் அன்னைக்கு கூட்டணி சரியா இல்லைன்னு சொன்னாரு. 67 மிகப்பெரிய கூட்டணி. ராஜாஜி கூட சபாநாயகர் பதவி கேட்டாரு, கொடுக்க முடியாட்டாரு அண்ணா. ராஜாஜி தேனிலவு முடிந்தது, கூட்டணி முடிச்சுக்கிட்டார். தமிழ்நாட்டில் திமுக அதிமுக 2 தான் மிகப்பெரிய இயக்கம். அப்படி ஒரு வலுவான அதிமுகவை சிதறண்டு போகிற பூரா மடியில கனம், டெல்லிக்கு பயம். எதுக்கு பயப்படணும்? அதிமுகவே மிகப்பெரிய கட்சி. நீ ஏன் போய் அமித்ஷா கால விழுந்து கிடக்கீங்க? பூரா கொள்ளை ஊழல், கட்சி தொண்டை அப்படியே வெறுத்து போயிருக்கா. நீங்க பாம்போட சாகாவச உறவு வச்ச என்ன ஆகும்? கொத்தத்தான் செய்யும். பாஜக என்கின்ற கொடிய நச்சு பாம்போட அதிமுக கூட்டணி வைக்கலாமா? இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக தலைமையான கூட்டணியில தான் நாங்க இருக்கோம் மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாரு. அமித்ஷா என்ன சொல்றாரு?
அதிமுக தலைமை தான். ஆனா கூட்டணி மந்திரி சபை, அது என்ன கூட்டணி மந்திரி சபை? அமித்ஷாவுடைய பேட்டி முழுமையா பார்த்தீங்களா? இந்த மருத்துவ எடப்பாடி போறீங்க பேட்டி கொடுக்கல. இது தேர்தலோட முடிகிற விஷயமா? தேர்தலோட முடிகிற விஷயமான்னு கேட்கிறேன். தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக கூட்டணி அமைஞ்சா சிக்க திருமலைய தூக்குவான். காஷ்மீர் மாதிரி அதானிக்கு அம்பானிக்கு தமிழ்நாட்டை பிளாட் போட்டு கொடுப்பான். சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர் கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. இங்க ஒரு பாஜக ஆட்சி தான் நடக்கும். அச்ச உணர்வோடு தான் மக்கள் வாழ வேண்டும். ஒரு மனிதரும் ஆட்சி நடத்துவான். எடப்பாடிக்கு துணிவு வேண்டாமா? பசித்தாலும் புள்ளை தின்னுமா? மதவாத கட்சியோடு அதிமுகவை அழிக்க வேண்டும் நோக்கத்தோடு 2006 கூட்டணி வைக்கிற பாஜகவை அதிமுக தூக்கெறியணும். எலி உணவு கிடைக்கவில்லை நினைக்க செத்துருக்கா? சாகாது. ஏன்னா உணவே இல்லாம இல்ல, உணவிலோடு தான் எலி வாழ்கிறது. பாஜக பாசிசத்தோடு கூட்டணி வைக்க கூடாது. உனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு அதிமுக. அந்த அதிமுக பெரியார் அண்ணா பேரை முருகன் மாநாட்டில் சொல்லல. அப்ப எடப்பாடி கொந்தளிச்சிருக்கணும். நீ திமுக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. மானங்கட்ட எடப்பாடியே உதயகுமார், நாங்க அண்ணா வழியில வருவோம். அண்ணா வழியா இது? அமித்ஷாவுடைய திட்டம் என்ன? தவிடுபடி ஆக்கணும். திராவிட இயக்கம் ஒண்ணு சேரணும். இன்னைக்கு ஈரான் பாருங்க, அமெரிக்கா ஏகாதிபத்தியம் இஸ்ரேலுக்கு துணையாக மிரட்டுறான். அங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய பூரா மிரட்டி அமெரிக்கா அவன் கொத்தடிமையா வைக்கிறான். இஸ்ரேலை காப்பாற்றும் நோக்கத்தோடு வரக்கூடிய ஏவுகணைகள்லாம் அரபு நாடுகள் தடுக்குது ஈரானுக்கு ஆதரவு எதிராக. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஈரான் பின்வாங்கல. காரணம், கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கான். அது மாதிரி கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கணும். ஒரு கிழவன் ஈரான் குமேனி இன்னைக்கு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதுக்குறான்ல. அந்த மாதிரி துணிச்சல் இருந்தா வாழலாம். அதிமுக மிகப்பெரிய கட்சி. நீ யாரு காலிலே விழுத விட சொல்லுவாங்கல்ல, சாட்சிக்காரன் காலில் விழுத சண்டைக்காரன் காலில் விழுதுன்னு சொல்லி, நான் திரும்பவும் சொல்றேன், மிகப்பெரிய இயக்கம் அதிமுக. எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு ஜீவசக்தி உள்ள இயக்கம். இங்கே பிரிந்தவர்கள் எல்லாம் ஓரணியில் இணைந்து திமுக அதிமுக, அதிமுக திமுக என்ற இரு துருவங்கள் தான் தமிழக அரசியல் களம் இன்னைக்கு இருக்கு. இந்த களத்தை சீர்குலைப்பதுதான் 2026 தேர்தலில் பாஜக நோக்கம். கூட்டணி மந்திரி சபை அமைஞ்சாலும் நம்ம மந்திரியா இருக்கலாம் நினைக்கிற எச்சுக்கலையில தூக்கிறீங்க எடப்பாடி. நீ அமித்ஷா காலில் விழுந்து கிடக்கிறத விட, குழாயிங்க காலில் விழுந்து கிடக்கிறத விட, பாசிஸ்டுகள் காலில் விழுந்து கிடக்கிறத விட, உன்னை உருவாக்கிய, உன்னை முதலமைச்சராக அடையாளம் காட்டிய, நீயே ஏற்கனவே ஊர்ந்து தவழ்ந்த சசிகலா காலில் விழு. உன்னை 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக ஒத்துக்கிட்டாரே ஓபிஎஸ் காலில் விழு. டிடிவி தினகரன் காலில் விழு. தொண்டர்களை ஒருங்கிணை. மிகப்பெரிய இயக்கமா இருக்கும். 10 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லை. 2011 இருந்து கட்சி நடத்தி மீண்டும் தளபதி ஸ்டாலின் வரலையா? 15 ஆண்டுகள் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். கலைஞர் பொறுத்திருந்து கட்சியை நடத்தினார். கட்சியை நடத்துங்க எடப்பாடி. எதிர்கட்சி தலைவர் கழகத்தின் பொதுச்செயலாளர் கொடுத்திருக்காங்க. நான் அந்த ஒரு தடவை பொதுச்செயலாளர் இருந்துக்கிறேன், இந்த ஒரு தடவை முதலமைச்சர் வேட்பாளர் இருந்துக்கிறேன், ஆதரிங்க, கட்சியை காப்பாத்துங்க, தொண்டர்களே வாருங்கள், எல்லோரும் ஒருங்கிணைப்போம் வா. மிகப்பெரிய தலைவர்கள் இருந்த இயக்கத்தில் கலைஞர் இந்த கட்சியை நடத்தலையா? தலைவரா இருந்து இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் மிகப்பெரிய வெற்றி போறது காரணம் சகிப்புத்தன்மை, பொறுமை.
பாஜகவுக்கு இடம் கொடுத்துறாதீங்க எடப்பாடி. பாஜக இடம் கொடுப்பது மூலம் என்ன ஆக போகுது? திராவிட இயக்கத்தை அழிக்க நினைக்கிறான். முதல் உங்களை காலி வரணும், அடுத்து திமுகவை பார்க்க நினைக்கிறான். 2026 அதிமுக க்ளோஸ். RSS உடைய தத்துவம் என்ன? 32 அமைப்பு வச்சிருக்கான். தமிழ்நாட்டில் 2 அமைப்பு கூட இருக்கு, தாவேகா, சைமன் கட்சி. அவனையும் கடைசி உள்ளவரான்றான், சைமனும் போயிடுவான். இவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு எடப்பாடியை க்ளோஸ் பண்ணுவான். அதுக்கு செங்கோட்டையனை பயன்படுத்துவான். ஒரு நாளைக்கு இன்னைக்கு வரைக்கும் டிடிவி என்ன சொல்றாரு? கூட்டணியில் இருப்பேன். OPS இருக்காரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷா OPS டிடிவி தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கான்னு சொல்லியிருக்காரா? நீங்களா சொல்லிட்டு இருக்கீங்க. தன்மான உணர்வுக்கு வாங்க. இந்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம். எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி என்று கேட்ட பெரியார் வழி வந்த இயக்கம். இந்த இயக்கத்துக்கு பிறகு சூனாமான இயக்கம்னுவான். சுயமரியாதை இயக்கம்டா. தன்மானத்தை விட்டு இனமானத்தை விட்டு மானங்கட்ட கூட்டமாக எடப்பாடி கூட்டம் திகழாதே. மாபெரும் இயக்கம் அதிமுகவை காப்பாற்றணும். தொண்டை துடிச்சு போயிருக்கிறா. நீ மீறி கூட்டணி வச்சாலும் இமாலய தோல்வியை சந்திப்பீங்க. தமிழ்நாடு ஒருபோதும் கூட்டணி ஆட்சி ஒத்துக்கொள்ளாது. அந்த பரிசோதனைக்கே தமிழ்நாடு இடம் தராது. பாஜக நச்சு பாம்பை விரட்டி அடிப்பதற்கு தமிழ்நாடு தயாரா இருக்கு. நீ மூலமா காலும் நினைக்கிறான். எச்சியக்காரி துப்புனாலும் தொடச்சி விட்டு வர்றான். பாஜக வீட்டு கதவை பூட்டினாலும் வந்து நிற்கிறான் வாசப்படல. பாஜக அதிமுக மூலமா தான் நுழையணும் நினைக்கிறான். புரிஞ்சுக்க. நீ தமிழ்நாட்டுடைய வீட்டு உரிமையாளர். திமுக அதிமுக வீட்டு சாவியை திருநங்கையில கொடுத்துறாத, நீ வெளியே போயிருவ. வீட்டு சாவியை திருநங்கையில கொடுத்துறாத எடப்பாடி. அதிமுக வீடை வீட்டு சாவியை அமித்ஷாவிடம் கொடுத்து விடுவாதே, திருடன் உள்ளே போய் விடுவான். இங்கே திராவிட இயக்கத்தின் தளபதி ஸ்டாலின் வலுவா இருக்கார். நாங்க அதனாலதான் ஆதரிக்கிறோம், வலுவா நிக்கிறோம். அதனால அமித்ஷா உறுதியோட தெம்போட உறுதியா சொல்ற, அங்கெல்லாம் நடக்கும் தில்லு முள்ளு. தமிழ்நாட்டில் தில்லு முள்ளு நடந்தால் நடப்பது வேறு. எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.